சாட்டர்டே நைட் ட்விட்டர்ல செம்ம பார்ட்டியாங்க. பார்ட்டி கொடுத்தவரு அதை விட செம்மையான ஒரு ஆளு. கத்தி மாஸ் ஹிட்க்கு அப்புறமா ஏஆர் முருகதாஸ், அனிருத் எல்லாரும் அவங்களோட ஸ்டைல்ல வெற்றியை செலிப்ரேட் பண்ண இளைய தளபதி விஜய் மட்டும் அவரோட ஃபேன்ஸோட ட்விட்டர்ல கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஷேர் பண்ணிருக்காருங்க. 4 o'clock விஜய் சாட்ல வராருன்னு மெசேஜ் பார்த்ததுல இருந்து ஆளுக்கு ஒவ்வொரு கொஸ்டினோட 3 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் சாட்டிங்கே ஆரம்பிச்சுது. நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் மூவி டைரக்டர்ஸ்க்கெல்லாம் சான்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு யாரோ கேட்க, நான் ஒர்க் பண்ண 58 ஃபிலிம்ஸ்ல 28 ஃபிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸோட தாங்க நான் பண்ணியிருக்கேன், ஓகே வாங்கண்ணா அப்படின்னு ரிப்ளை வர, ஓகேப்பா இளைய தளபதி விஜய் வந்துட்டாருன்னு ஆளுக்கு கேள்வியோட ரெடியா இருக்கும்போது அனிருத்தோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி வர, யங் மேன் ஹை எனர்ஜின்னு பஞ்சா ரிப்ளை கொடுத்த இளைய தளபதி நம்ம அனிருத்தையும் அந்த கமெண்ட்ல டேக் பண்ணியிருந்தாரு. தலைவா, நம்ம பயந்து ஒதுங்குறமா இல்ல பாய பதுங்குறமான்னு எட்டக்கு முடக்கா ஒரு கேள்வி வர, பயமும் இல்ல பதுங்கவும் இல்ல, அனுபவத்தை தேடுறோம் அவ்வளவுதான்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சாரு இளைய தளபதி. இன்னையில இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் எந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்னு யாரோ ஒரு ஃபேன் கேட்க, கடவுள் எழுதின வாழ்க்கைங்கிற புக்கை நான் நம்புறேன். அதுல ஏன் வாழ்க்கைங்கிற புக்கோட அடுத்த பக்கத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்த எனக்கு அடுத்து என்ன காத்துட்டு இருக்குங்கிறத எனக்கு தெரிய வேண்டாம். என்னோட கடமைய பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன், பலனை எதிர்பார்க்காமன்னு லென்த்தியா ஒரு ரிப்ளைங்க. அப்பவும் விடலையே. உங்களுக்கு பேர் புகழ் பணம்னு தேவைக்கு அதிகமாவே எல்லாம் இருக்கு, இதுக்கு மேல என்னங்க வேணும்னு கேட்க, நீங்க கொடுத்த இந்த அதிகமான அன்புக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பேன்னு ட்வீட் பண்ணி அப்படியே டச் பண்ணிட்டாருங்க. சரி விடுங்க சார், ரீசன்ட் டேஸ்ல உங்களோட ஃபேவரட் மூவி எதுன்னு கேட்டதுக்கு தமிழ்ல ஜிகர்தாண்டா, மலையாளத்துல திருஷ்யம்னு ரிப்ளை பண்ணாரு. வர வர சோஷியல் மீடியால ஃபேன்ஸு கடையில ஃபைட் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கண்ணா அப்படின்னு ஒரு ஃபேன் கேட்க, ஆமாங்க எனக்கும் அது தெரியும், என்னோட ஃபேன்ஸ் உங்களோட வாய்ஸ் ஆற்றல் எல்லாமே சோஷியல் காஸ்ட்ல காட்டுங்கன்னு அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. சரிங்கண்ணா, உங்க ஃபேன்ஸ பத்தி சொல்லுங்கன்னு கேக்கும்போது, வெற்றியில் என்னோடு ஒட்டி கொண்டவர்கள் அல்ல, தோல்வியில் என்னை தட்டி கொடுத்தவர்கள் என் ரசிகர்கள் அப்படின்னு சென்டிமெண்ட்ல சாச்சவர்கிட்ட, அப்புறம் ஏங்க உங்களை நிறைய பேர் வெறுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வர, லவ் த எனிமி, அவங்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன்னு நெத்தியடியா ஒரு ரிப்ளை கொடுத்தாருங்க. இந்த சாட்டோட சுவாரஸ்யமான கேள்வியே இப்பதான் ஆரம்பிக்குது. நீங்களே கொக்கோகோலா அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சிருக்கீங்க, இப்போ அவங்களுக்கு எதிராக கத்தி படத்துல பேசியிருக்கீங்க, இது உங்களுக்கே வெளிவேஷமா தெரியல அப்படின்னு கேட்க, எல்லாரும் இளைய தளபதி என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, சூப்பருங்கண்ணா நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, இதே மாதிரி ஒரு கட்சியை பத்தி தப்பா பேசி அதே கட்சி கூட போய் சேர்றாங்களே இந்த பொலிட்டீஷியன்ஸ், அவங்கள பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். உண்மைதானுங்க, நான் முதல்ல அந்த ஆட் பண்ணது வாஸ்தவம் தான். நான் மட்டும் இல்லையே, இந்தியாவோட பிக் செலிபிரிட்டிஸ் சச்சின், அமீர் கான் கூட பிராண்ட் அம்பாசிடரா இருந்திருக்காங்க. பட் நான் இப்ப அந்த பிராண்டை ப்ரமோட் பண்றது இல்ல. கத்தி படத்தோட ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுது, அந்த விஷயத்த ஜீவா கேரக்டர் மூலமா குரல் கொடுத்தேன். என்னோட தவறுகளை திருத்திக் கொள்ற சாதாரண மனுஷன் தானுங்க நானும் அப்படின்னு நெத்தியா ஒரு ரிப்ளைங்க. சரிங்க, உங்களுக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற டைட்டில் பிடிச்சிருக்கா இல்ல இளைய தளபதிங்கிற டைட்டில் பிடிச்சிருக்கா அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி வர, நான் என்னோட கரியர் ஆரம்பிக்கும் போது மக்கள் என்ன அக்செப்ட் பண்ணும், என்ன அவங்களுக்கு பிடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு என் மேல அன்பு வச்சிருக்கீங்க. உங்க இந்த அன்புக்கு முன்னாடி எனக்கு எந்த டைட்டிலும் பெருசா தோணலங்க. என்றும் உங்கள் அன்பு விஜய்னு முடிக்க போனவர்கிட்ட, ஆமா இந்த கத்தி ரிலீஸ் டைம்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துச்சே, அத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு வேற ஒரு கேள்வி வர, படம் வருதுன்னு சொன்னாங்க, தியேட்டர் ஜன்னல உடைச்சாங்க, 12 மணி வரைக்கும் டிக்கெட் கொடுக்கல, எண்ணி 12வது நாள் 100 கோடின்னு சொன்னாங்க அப்படின்னு துப்பாக்கி ஸ்டைல்ல பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசினாருங்க. இத கேட்டுதான் வெங்கட் பிரபு சாட்ல ஜாயின் பண்ணாரு. அண்ணா எப்ப நாம படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை போட, விஜய் சார் கிட்ட இருந்து ஒரே ஒரு ஸ்மைலி மட்டும் பதிலா வந்துச்சு. உடனே நம்ம அனிருத், ஹாய் சார் ஐ எம் மிஸ்ஸிங் யூ அப்படின்னு ஒரு அன்பு மழைய பொழிய, மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லி அப்படியே எஸ் ஆயிட்டாரு.